2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காணாமல் போகும். அதிமுக ஜெயக்குமார் கணிப்பு. அதிமுக ஜெயக்குமார் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். பிரதமரின் ரோட் ஷோ நிகழ்ச்சியை முன்வைத்து அதிமுகவும் பாஜகவும் கடுமையான வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருவது தேர்தல் களத்தில் அனல் பரப்பியிருக்கிறது. சென்னையில் பிரதமரின் ரோட் ஷோ குறித்து பொதுக்கூட்டம் ஒன்றில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசுகையில், விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் நேராக ரோடு ஷோ நடத்துகிறார்கள். இதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவார்களா? பாஜகவின் ஏமாற்று வேலை தமிழகத்தில் எடுபடாது என்றார். பழனிசாமியின் பேச்சுக்கு கோவையில் செய்தியாளரிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில், அதிமுகவின் பேச்சு என்பது உயரத்தில் இருக்கும் திராட்சை பழத்தை பறிக்கும் என்று முடியாமல் போன நரி அந்த பழம் புளிக்கும் என்று கூறுவதைப் போல உள்ளது என்றார். ரோடு ஷோவை இவர்கள் நடத்தலாமே. பழனிசாமி வீதியில் சென்றால் பார்ப்பதற்கு மக்கள் யாரும் வரமாட்டார்கள், அது அவர்களுக்கே தெரியும் என விமர்சித்தார். இது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாவது: அண்ணாமலை நிதானம் இழந்து மற்றவர்களை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து வருகிறார். இதை பார்க்கும்போது அவர் விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாக தெரிகிறது. அவர் ஒரு வாள் அருந்த நரி, அரசியலில் கத்துக்குட்டி, தமிழகத்தின் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில்தான். நானும் தேர்தல் களத்தில் இருக்கிறேன் என்பதற்காக அதிமுகவை சீண்டி பார்க்கிறார். தமிழகத்தில் அவர்களால் தனித்து நின்று ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை பெற முடியுமா? 2019 லோக்சபா தேர்தலில் அவர்களுடன் கூட்டணி வைத்ததால்தான் அதிமுக தோற்றம். இதுவரை தேர்தலில் தோல்வியே காண முடியாத நான் ராயபுரம் தொகுதியில் தோற்றதற்கு காரணமும் பாஜக தான். கருணாநிதியால் கூட அழிக்க முடியாத அதிமுகவை 1000 அண்ணாமலை வந்தாலும் அழிக்க முடியாது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாஜக எங்கே இருக்கிறது என பாருங்கள் என்று அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் கணித்திருக்கிறார் என்பது குறித்து நமது செய்தி வட்டார நிருபர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.